எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது. அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குபேர சம்பத்தை உங்களுக்கு வீட்டில் பெருக செய்யக்கூடிய, பண வரவை பல மடங்கு உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு தாந்திரீக முறையை பற்றி இந்த வீடியோ பதிவிலே பார்க்க போகும் என இருபாலரும் செய்யலாம். உடனடி பயனுண்டு. எப்பேற்பட்ட வியாபார பிரச்சனை, கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, பணத்தடை பிரச்சனை என்று எதுவாக இருப்பினும் இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பொருளாதார சிக்கல்களும் கதிரவனை கண்ட பனி போல விலகிவிடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குபேரர் வழிபாடு அப்படிங்கிறது எப்படி செய்யணும், இதை செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல குபேரர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால், குபேரர் அப்படிங்கிறவர் சிவனை நோக்கி கடும் தவத்தை புரிந்து சிவபெருமானிடத்திலும் இருந்து குபேரர் என்னும் அந்தஸ்தை பெற்றவர். இந்த குபேரரினுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு கேட்டால், சிவபெருமானினுடைய பைரவ வடிவங்களில் சொர்ண ஆக்ருஷ்ண பைரவ வடிவம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கலாம். சிவபெருமான் கையிலிருந்து செல்வத்தை பொழிவார். அதை லக்ஷ்மியும் குபேரரும் வாங்கி கொள்ளும் விதமாக ஒரு புகைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சொர்ண ஆக்ருஷ்ண பைரவ வடிவம் அப்படின்ட்டு அதனோட பேர். ஒவ்வொரு பைரவ வடிவத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கு. அப்படி சொர்ண ஆக்ருஷ்ண பைரவ வடிவத்துக்கு என்ன பலன் இருக்கு அப்படின்னு கேட்டா, செல்வங்களுக்கு அதிபதியான லக்ஷ்மி தேவிக்கே செல்வத்தை வழங்குபவர் யார் அப்படின்னு கேட்டா சொர்ணாக்ருஷ்ண பைரவர். அவர் எப்ப கொடுக்கிறார் அப்படின்னா, தேய்பிறை அஷ்டமி நாளன்று வரும் ராகுகால நேரத்தில் சொர்ணாக்ருஷ்ண பைரவரிடத்தில் இருந்து லக்ஷ்மி தேவி செல்வங்களை வாங்கி கொள்கிறாள் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஐதீகம். அதனால தான் நாம் சொல்லுவோம், நீங்களும் செல்வ செழிப்படைய வேண்டும், பண வரவு பெருமளவு பெற வேண்டும் அப்படின்னா தேய்பிறை அஷ்டமி நாளன்று வரும் ராகுகால நேரத்தில் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற சிவாலயங்களில் எந்த வடிவத்தில் பைரவர் இருந்தாலும், பெரும்பான்மையான ஆலயங்களில் கால பைரவர் ரூபத்தில் தான் இருப்பார். ஏன்னா சிவபெருமானுடைய அவதாரங்கள் நிறைய இருக்கு. அதில் ஒரு அவதாரம் தான் பைரவ அவதாரம். இந்த பைரவ அவதாரத்தில் நிறைய வடிவங்கள் இருக்கு. உதாரணம் சொல்லணும்னா கால பைரவர், சண்ட பைரவர், உன்மத்த பைரவர், இந்த மாதிரி சொர்ணாக்ருஷ்ண பைரவர், இப்படின்ட்டு நிறைய பைரவ வடிவம் இருக்கு. ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் உண்டு. அதனால உங்க வீட்டுக்கிட்ட இருக்க சிவாலயம் சென்றுட்டு அங்க இருக்கிற பைரவ மூர்த்தி எந்த ரூபத்துல காட்சி அளிச்சுட்டு இருந்தாலும் அந்த ரூபத்திலேயே அவரை வேண்டுங்க. தேய்பிறை அஷ்டமி ராகுகால நேரத்தில் பைரவரை வணங்கினாள். இல்லை சார், எங்கள் வீட்டுக்கிட்ட சொர்ணாக்ருஷ்ண பைரவ வடிவமே இருக்குது சார் அப்படின்னா இன்னும் விசேஷம், ரொம்ப நல்லதுங்க. அந்த டைமில் நீங்கள் பைரவரை வணங்கும்போது நமக்கும் செல்வகடாட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இது நான் ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, செல்வத்தை 14 லோகத்துக்கும் கொடுக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி, பைரவர் லக்ஷ்மிகிட்ட கொடுக்குறாரு. லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு மட்டும் இல்லை, ஏதோ மனித குலத்துக்கு மட்டும் லக்ஷ்மி செல்வத்தை படியளக்கிறாள் அப்படின்னுட்டு கிடையாது. 16 லோகத்துக்கும். உங்களுக்கு ஒரு கதை கூட தெரியும்னு நினைக்கிறேன். விஷ்ணுவே
லக்ஷ்மி வந்து விஷ்ணு விட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க. ஒரு முனிவர் வந்து விஷ்ணுவை மார்பகத்தில் எட்டி உதைக்கிறார். விஷ்ணுவோடைய இடப்பாகத்தில் லக்ஷ்மி இருக்கிறாங்க. எட்டி உதைத்த முனிவரை விஷ்ணு மன்னித்து விடுகிறார். இதனால் மகாலட்சுமி கோபம் அடைஞ்சிட்டு விஷ்ணுவை விட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க. விஷ்ணு தன்னுடைய அத்தனை செல்வங்களையும் இழந்து விடுகிறார். பிறகு பூலோகத்திலே வைகுண்ட பெருமாளாக, வெங்கடேஷ பெருமாளாக மனித உருவம் எடுத்து அலைந்து திரிந்து, சாதாரண எளியவனாக அலைந்து திரிந்து, அதன் பிறகு அலமேலு மங்கா எனும் ரூபத்தில் இருந்த லக்ஷ்மியை கரம் பிடித்து திருப்பதி வேங்கட உடையவனாக இன்றும் நமக்கு பூலோகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலம் திருப்பதி. அங்கே வெங்கடேஷ பெருமாள் இருக்கார் இல்லையா, அவருடைய புராண கதை இது. அதனால் லக்ஷ்மி மனுஷங்களுக்கு மட்டும் இல்லைங்க, கடவுள்களுக்கும் சரி 14 லோகங்களுக்கும் செல்வத்தை வாரி வாரி வழங்குபவள் தேவி லக்ஷ்மி மாதா. சார், லக்ஷ்மி மாதா மட்டும் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டால், லக்ஷ்மி மாதா அந்த பொறுப்பை குபேரிடத்திலே ஒப்படைத்து விடுகிறாள். நான் ஒரு 50 பேரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 50 பேருக்கும் நான் உதாரணம் சொல்கிறேனே, நான் ஒரு 1 கோடி ரூபா கொடுக்குறேன்னு லக்ஷ்மி சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இந்த 50 பேரில் யாருக்கு அதிக பணம் போகணும், யாருக்கு குறைவான பணம் போகணும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறவர் யாருன்னா குபேரர். இப்போது நாம் எப்படி இருக்கிறோம், குடியரசுத் தலைவர், பிரதமர், அதே மாதிரி ஆளுநர், முதல்வர், அதே மாதிரி அமைச்சர்கள், அதே மாதிரி எம்எல்ஏக்கள், இது மாதிரி இருக்கிறாங்க இல்லையா. அந்த படிநிலைகளாக சொர்ணா கிருஷ்ண பைரவர் கொடுக்கிறார். லக்ஷ்மி அதை ஒரு 50 பேருக்குன்னு கொடுக்குறாங்க. அந்த 50 பேரில் தனிப்பட்ட முறையில் இவருக்கு இவ்வளோ, இவருக்கு இவ்வளோன்னு பிரித்து கொடுப்பவர் யாருன்னா குபேரர். இன்னும் சொல்லணும்னா மகாலட்சுமி தேவியின் செல்வங்களின் பாதுகாப்பாளர், செல்வங்களின் பொறுப்பாளர் அப்படின்னு குபேரரை நாம் சொல்லுகிறோம். குபேர பகவானுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அதை நாம் செஞ்சால் நமக்கு அவர் அதிகமான செல்வங்களை கொடுப்பார். சார், என்ன சார் ஐஸ் வைக்க சொல்கிறீங்களா? மனுஷங்களுக்கு தான் ஐஸ் வைக்கணும், கடவுளுக்கே ஐஸ் வைக்கிறோமா அப்படின்னு கேட்டால், இதுக்கு பேர் ஐஸ் வைக்கிறதுலாம் கிடையாது. எந்த வீட்டில் சந்தோஷமும் பொறுப்பும் சிக்கனமும் சேமிப்பும் இருக்கிறதோ அந்த வீட்டில் குபேர கடாட்சம் இருக்கும். இப்போது நம்ம அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம அம்மா கிட்ட நம்ம பாசமாக இருக்கிறோன்னா நம்ம அம்மா நம்ம கேட்குறத கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட கோபமாக இருந்தோம், அவங்கள நம்ம துன்பப்படுத்தினோம் அப்படின்னா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்களா இல்லையா? எந்த தாயும் பிள்ளைகளை சபிக்க மாட்டா, இருந்தாலும் கஷ்டப்படுவாங்களா மாட்டாங்களா? நீங்கள் ஒரு 50,000 அம்மாட்ட கேட்கும்போது கூட நல்ல பொறுப்புள்ள பிள்ளையாக இருந்தால் அந்த அம்மா சேமிப்பாக வச்சுருந்த 50,000 கூட இந்தாப்பா வாங்கிக்கோப்பா, உனக்கு கஷ்டம் தீர்ந்த வெட்டி எனக்கு நீ திருப்பி கொடுன்னு பெத்த தாயே சந்தோஷமாக கொடுப்பா. ஒரு தாய் பிள்ளைக்கு பணம் கொடுக்க யோசிக்கிறா அப்படின்னாவே அந்த மகன் ஏதோ ஒரு வகையில் சறுக்கி விட்டான் என்று அர்த்தம். இது அந்த தாய் மேலேயும் தவறு இல்லை, அந்த பிள்ளை மேலேயும் தப்பு இல்லை. சரிங்களா? இது யார் மேலே தப்பு அப்படின்னா பொறுப்பற்ற தன்மை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பிள்ளைகளுக்கும் பெற்றோர்கள் சேமிக்கிறத சொல்லிக் கொடுக்கறது. ஏன்னா சேமிப்பு எங்கே இருக்கிறதோ, எந்த மனிதனுக்கு பொறுப்பு இருக்கோ அந்த மனிதன் சேமிப்பான். ஒரு மனிதன் சேமிக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த மனிதன் பொறுப்பற்றவன் அர்த்தம். என்ன சார் பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டீங்க, இன்னைக்கு 100க்கு 50 பேர் சேமிக்க மாட்டேங்கிறாங்க, 50 பேருமே பொறுப்பற்றவர்கள். ஆமாம், எஸ், இதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. 50 பேரும் பொறுப்பற்றவர்கள். 50 பேருக்கும் குபேர சம்பத்து நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது, குபேரரோட அருள் கிடைக்கவே கிடைக்காது. எப்பொழுதுமே எந்த ஒரு மனிதன் பணத்தை சரியாக கையாளுகிறானோ அந்த இடத்துல தான் குபேரர் இருப்பார். அதனால் குபேர சம்பத்து உங்களுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது பொறுப்பு, ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது சேமிப்பு. ஏதோ உங்களால் முடிஞ்சதை டெய்லி அல்லது மாதந்தோறும் சேமிச்சிட்டு இருந்தீங்கன்னாவே குபேர சம்பத்து கிடைக்கும். இப்படி அந்த பணத்தை லக்ஷ்மி தேவி கொடுக்குற செல்வத்தை மனிதர்களுக்கு எவ்வளோன்னு பிரித்து கொடுக்குற வேலையை செய்பவர் குபேரர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்.
இதனை வாங்கி கொள்ளும் மனிதர்கள் எப்படி செலவழிக்கிறாங்கங்கிறத நோட் பண்ணுறதான் அவரோட வேலை. நீங்கள் வேணால் வரவு செலவு கணக்கை குறித்து வைக்காமல் இருக்கலாம், குபேரர் உங்கள் வரவு செலவு கணக்கை குறித்து வச்சுட்டு தான் இருக்கிறார். உனக்கு நான் இந்த மாதம் 10,000 ரூபாய் தந்தேன், நீ அந்த 10,000 எப்படி நீ வந்து பக்குவமாக செலவு பண்ணுறேன்னு அவர் அங்கே குறித்து வச்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த 10,000 பொறுப்பு உள்ள வகையில் செலவு பண்ணிங்கன்னா அடுத்த முறையும் தேவி லக்ஷ்மி செல்வத்தை குபேரர் இடத்துல கொடுக்கும்போது அவர் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பார். இந்த முறை நீங்கள் ரொம்ப நஷ்டப்பட்டுட்டீங்க, அதிகமாக ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா குபேரன் அடுத்த முறையும் உங்களுக்கு என்ன பண்ணுவார், கம்மியான செல்வத்தை கொடுப்பார். அதனால் பணத்தை முறையாக கையாளுவோர் இடத்துல குபேர சம்பத்து எப்போதும் இருக்கு. ஏன்னா குபேரரை எப்படி சொல்லலாம்னா ஒவ்வொரு தெய்வத்தையும் ஒவ்வொரு வகையில் பிரித்து சொல்லலாம். அதாவது விஷ்ணுவை, அதாவது பெருமாளை அலங்கார பிரியர் அப்படின்னு சொல்கிறோம், சிவனை அபிஷேக பிரியர்னு சொல்கிறோம். குபேரரை பார்த்தீங்கன்னா சேமிப்பு பிரியர் அப்படிங்கிற பெயரால் சொல்கிறோம். எந்த மனிதன் சேமிக்கிறானோ அந்த இடத்தில் குபேரர் இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். வீட்டில் எல்லா பொருளையுமே நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதை நோட் பண்ணுறவர் குபேரர் தான். சரிங்களா? இப்போது இந்த குபேர சம்பத்து எனக்கு கிடைக்கிறதுக்கு, சரி சார் நான் சிக்கனமாக பணத்தை கையாளுறேன், இனிமேல் எனக்கு மேலும் குபேர சம்பத்து கிடைக்கணும், அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், குபேரரை வந்து வர வைக்கிறதுக்கும் அவரோட அருளை பெறுவதற்கும் ஒன்றும் பெருசாக நீங்கள் மெனக்கடணுங்கிற அவசியம் இல்லை. குபேரரை பார்த்தீங்கன்னா இனிப்பு பிரியர் அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு ஸ்வீட்னா ரொம்ப விருப்பம், ஊறுகாய்னா ரொம்ப விருப்பம். இந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு வெரைட்டியை விரும்பக்கூடியவர். குறிப்பாக குபேரரை கும்பிடணும்னா லட்டு, டைமண்ட் கல்கண்டு, நாட்டு சக்கரை, வெள்ளை சக்கரை இது இருந்தாலே போதும். அவரை வழிபடுறதுக்கு பெரிய அளவில் பொருட்கள் தேவை, பெரிய அளவில் நைவேத்தியங்கள் தேவை அப்படிங்கிறதுலாம் இல்லை. உதாரணம் சொல்கிறேனே, இப்போ நான் ஒரு சின்ன வழிபாடு சொல்கிறேன், இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், பலன் உண்டு. வியாழக்கிழமை நாள் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5 மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, பிரம்மனின் முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம். மும்மூர்த்திகளிலே படைத்தல் என்னும் தொழிலை செய்யக்கூடியவர் பிரம்மன். அவரினுடைய நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் என்ன செய்தாலும் ஜெயமாகும். அதனால தான் ஆன்மீக வழிபாடுகள், பூஜைகள், அதே மாதிரி கல்வி கற்கிற பிள்ளைகள் அந்த நேரத்தில் நீங்கள் கல்வி கற்றீர்கள்னா ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி ஆன்மீகத்தில் தியானம், மந்திர வார்த்தைகளை நாம் வந்து ஜபிக்கிறது, இதெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறது ரொம்ப விசேஷம். இந்த குபேர வழிபாட்டையும் பிரம்ம முகூர்த்தம் செய்யுங்க. ஏன் வியாழக்கிழமை அப்படின்னு பார்த்தா, வியாழன் என்பது குபேரருக்கு உகந்த நாள். சரிங்களா? வியாழக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துட்டு குளிச்சுட்டு, கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் செய்யணும். ஏன்னா அவர் சுத்தத்தையும் விரும்புபவர். குபேரர் வந்து ஆச்சார அனுஷ்டானங்களை ரொம்ப பார்த்தீங்கன்னா தீவிரமாக இருப்பார். எந்த வீட்டில் சுத்தமில்லையோ, எந்த வீட்டில் துர்நாற்றம் வீசுகிறதோ, எந்த வீட்டில் சண்டை, சச்சரவு, அழுகை, அபசகுணமான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் ஆகியவைகள் ஒழிக்கிறதோ அந்த வீட்டில் குபேரர் வாசமே செய்ய மாட்டார். அதனால் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும். சார் எப்படி சார் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு அழகாக பூஜை அறையிலையோ அல்லது யாரும் தொந்தரவு செய்யாத தனி அறையிலோ வடக்கு பார்த்து உட்காரு. அது என்ன சார் வடக்கு, மற்ற திசைகள்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டால், வடக்கு என்பது தான் குபேர திசை. குபேரருக்கு உரிய திசை வடக்கு திசை. சரிங்களா? அதனால் வடக்கு திசை நோக்கி நீங்கள் உட்காரணும். வெறும் தரையில் உட்காரக்கூடாது. ஒரு துணியை விரிப்பாக்கி போட்டு அது மேலே உட்காரணும், அல்லது ஒரு பலகையை போட்டு அந்த பலகை மேலே உட்காரணும். சார் உட்காந்துட்டு நான் இப்போ சொல்கிற அந்த வழிபாட்டை செய்யுங்க. நான் மேற்சொன்ன இனிப்புகளில் ஏதாவது ஒரு இனிப்பு கிடைச்சா போதும். இன்னொரு முறை கூட அது என்னன்னு சொல்கிறேன். லட்டு, ஒரு லட்டு இருந்தால் கூட போதும்.
டைமண்ட் கல்கண்டு சும்மா கொஞ்சம் போதும், நாட்டு சக்கரை அதே மாதிரி கொஞ்சம், வெள்ளை சக்கரை, இதில் ஏதாவது ஒன்று கிடைச்சா கூட போதும். நான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 சொன்னேன், 4 உங்களுக்கு கிடைக்கணும் இல்லை, ஒன்று கிடைச்சா கூட போதும். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா டைமண்டு கல்கண்டு இருக்குது. ஸோ நீங்கள் டைமண்டு கல்கண்டை உங்களோட கையில் வச்சுக்கணும். சரிங்களா? அதாவது வலது கையில் இனிப்பை வைத்து அதன் மேல் 1 ரூபாய் நாணயத்தையும் வைத்து இடது கையால் அதை மூடிக்கொள்ள வேண்டும். அதை உங்களுடைய நெஞ்சு குழியில் வைத்து கொள்ள வேண்டும். அதாவது கைகளை நெஞ்சு குழியில் வச்சுட்டு ஓம் கும் குபேராய நமக எனும் மந்திரத்தை 27 முறை சொல்லணும். இன்னொரு முறை கூட சொல்கிறேன். ஓம் கும் குபேராய நமக. இன்னொரு முறை கூட சொல்கிறேன். ஓம் கும் குபேராய நமக எனும் மந்திரத்தை 27 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த 1 ரூபாய் காசு, அந்த இனிப்பு, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இனிப்பை வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஏதாவது பூச்செடிக்கு அடியிலேயோ மரங்களுக்கு அடியிலேயோ தூவி விடுங்க. அந்த இனிப்பை ஜீவராசிகள் உணவாக எடுத்து செல்லும். அப்பையும் நீங்கள் தூவிடலாம். சொல்லி முடிச்ச உடனே நீங்கள் ஒவ்வொரு தாம்பூல தட்டில் அதை வச்சுட்டு நீங்கள் தீப ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகு அந்த இனிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பூச்செடிக்கு அடியில் போட்டுடலாம். அந்த 1 ரூபாய் காசு என்ன பண்ணணும்னா, நகைப்பெட்டியிலையோ பணப்பெட்டியிலையோ அல்லது கல்லா பெட்டியிலையோ உங்களுடைய பணம் அதிகமாக எங்கே இருக்கோ அங்கே அந்த 1 ரூபாய் காசை வச்சிடுங்க. இதை வாரந்தோறும் வரும் வியாழக்கிழமையில செய்யலாம். 1 அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மாதந்தோறும் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை, வளர்பிறை வியாழக்கிழமை தேர்வு செய்து அந்த நாளில் இதை செய்யலாம். கண்டிப்பாலும் எக்கச்சக்கமான பலன்கள் கிடைக்கும். இதை செய்யறதுனால குபேர வஷ்யம் ஏற்படும். இந்த குபேர வஷ்யம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால் அவனுடைய சகல துன்பங்களும் நீங்கி விட்டது அப்படின்னே நாம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? இதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெண்கள் ஆண்கள் 2 பேருமே செய்யலாம். முடிந்தால் இதை சொல்லும் பொழுது உங்கள் முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க. ஏன்னா குபேரருக்கு பிடிச்சது நெய் ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் போடுங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி குபேர சம்பத்து பெற இன்னொரு ரகசியமாக நான் சொல்கிறேன். வீட்டில் நெல்லி மரம் வச்சிங்கன்னா குபேர சம்பத்து கிடைக்கும். சார் நெல்லி மரம்னா நீங்கள் எந்த நெல்லி மரத்தை சொல்கிறீங்க அப்படின்னா, பெரிய சைஸில் இருக்கிற மலை நெல்லின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா கூட நீங்கள் ஆம்லா இங்கிலீஷில் அது பேர் ஆம்லான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நெல்லிலேயே பல ரகங்கள் இருக்குது. நான் நெல்லிகனின்னு ஒன்றே சின்னதாக நெல்லிகனி இருக்கும், ரொம்ப புளிக்கும், அதை சொல்கிறாங்க. அது இல்லை, மலை நெல்லி ஆம்லா என்று சொல்லக்கூடிய அந்த நெல்லி மரத்தை வீட்டில் நட்டு வச்சு வளர்க்கும்போது அது விஷ்ணு மரம். ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய அம்சம் கொண்டது. அதில் நெல்லிங்கிறது விஷ்ணு மரம் அப்படின்னு சொல்கிறது. இந்த நெல்லி மரத்தை பார்த்தீங்கன்னா வீட்டில் நட்டு வச்சு வளர்த்து வெள்ளிக்கிழமை தோறும் பூஜை பண்ணிங்கன்னா விஷ்ணு இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி வருவாள், லக்ஷ்மி இருக்கும் இடத்தில் குபேரர் வருவார். ஸோ 3 பணமருளும் தெய்வங்களும் ஒரு சேர இந்த நெல்லி மரத்தில் குடியிருந்து உங்களுக்கு சகல விதமான சௌபாகியங்களையும் பொழிவார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு ஐயமுமே கிடையாது. சரிங்களா? ஸோ மறக்காமல் இந்த வழிபாட்டை செய்யுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எந்த மனிதன் சேமிப்பை கடைபிடிக்கிறானோ அவனிடத்துல குபேரர் இருப்பார். இதை நான் மறுபடியும் சொல்கிறேன். என்ன சார் சொன்னதையே சொல்கிறீங்கன்னு சில பேர் கமெண்ட்லாம் கேட்குறீங்க. இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை நான் 2-3 டைம் சொல்லுவேன். அதனால் சேமிப்பை எந்த மனிதன் கடைபிடிக்கிறானோ அவனிடத்தில் குபேரர் இருப்பார். சேமிப்புன்னு ஒன்று என்னமோ கஞ்சன் மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லலை. என்ன சொல்ல போனால் கஞ்சனாக இருக்கிறவங்ககிட்ட தான் பணம் அதிகமாக இருக்கும். நாம் அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே கடைசி வரைக்கும் இருக்க வேண்டியதுதான். தேவைக்கு மீறிய செலவு, அதே மாதிரி அனாவசிய செலவு, இந்த 2மே பார்த்தீங்கன்னா நம்மளை ஏழ்மையாக்கும். அதனால்
பயனுள்ள தேவைப்படும் செலவுகளை எப்போதும் செய்யலாம். நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக செலவு பண்ணலாம், இதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனால் தேவையற்ற செலவுகள், அதே நேரத்தில் ஊதாரித்தனமான செலவுகள், சேமிப்பு இல்லாத செலவுகள், அதையும் நான் சொல்கிறேன், சேமிக்காமல் செலவே பண்ணிகிட்டு இருந்தாலும் அதுவும் தப்பு தான். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து விட்டு இன்றே குபேரருக்கு பிரியமானவராக, சேமிப்பாளராக, சிக்கனமானவராக மாறி இந்த பிரார்த்தனையெல்லாம் செய்கிறச்ச விரைவில் நீங்களும் கோடீஸ்வர கடாட்சம் பெறுவீர்கள், பணக்கார யோகம் பெறுவீங்கிறதுல டவுட் இல்லை. சரிங்களா? இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி. மற்றொரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.